ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பர்கர் எப்படி செய்யலான்னு. எங்கள் வீட்டில் இருந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு சின்னதாக மணி ஒரு 11 ஆகிடுச்சி. ஆனால் பசங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு, ஏதாவது செஞ்சு கொடுமான்னாங்க. அதனால் வெஜிடபிள் இருக்கிறத கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டாக வச்சுருக்கேன். ஸ்டவ் கொஞ்சம் வரைக்கும் கல் காயட்டும். பாப்பா முட்டை உடச்சி ஊற்றிட்டு இருந்தா, அம்மா நான் ட்ரை பண்ணுறேன், நான் செய்கிறேன்னு. சரி ஓகே, நான் அவள்கிட்ட கொடுத்தேன். உடனே தம்பி அடுத்து அம்மா நானும் ஒன்று உடைப்பேன்னு சொல்லிட்டு அவன் வாங்கினான். ரொம்ப நேரமாக உடைச்சான், ஆனால் முட்டை உடனே தெரியல. கட்டில் கீழே போட்டார். சரி ஓகே, கீழே விடாமல் போச்சு. நாங்கள் மொத்தம் 3 பேருக்கோசம் ஆளுக்கு ஒரு எக் எடுத்துக்கிட்டோம். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். திட்டமாக போட்டுங்க, அதிகமாக போட்டிங்கன்னா உப்பு கறிக்கும். ஸ்வீட் வேணுன்னா நீங்கள் ஸ்வீட் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் சால்ட்டு யூஸ் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் நேரம் பண்ணை கொஞ்சம் நேரம் ஊற வைங்க லைட்டாக, ஏன்னா அப்போ தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கல் காஞ்சிருச்சு. அதில் எங்கள்கிட்ட பட்டர் இல்லை. பட்டர்னால நாங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு வேணால் நெய் யூஸ் பண்ணிக்கங்க, இல்லை பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலோட நெய் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸாக கிடைக்கும், இன்னும் வாசனையாகவும் இருக்கும். மீதி இருக்கிற ஹெக்கை நடுவில் ஊற்றிக்குங்க, ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே ஒரு காய்கறி வெட்டி வச்சதை எடுத்து தனித்தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா டேரெக்டாக நம்ம சாப்பிட்டோன்னா ஹீட் கொஞ்சம் இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தைங்க மோஸ்ட்லி காய்கறி எடுத்துக்காது. அதனால் எல்லாத்துலேயும் ஒரு வெஜிடபிள் நான் வச்சுருக்கேன். இப்படி கொடுத்தா தான் அதுங்க சாப்பிடுங்க. எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். நெய் தேவையான அளவுக்கு லைட்டாக ஊற்றிருக்கேன். ட்ரையாக இருக்கும், அப்புறம் சாப்பிட பிடிக்காது. அப்புறம் சாஃப்ட்னஸ் கிடச்சிக்கும், கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். சாப்பிடவும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இன்னும் தீஞ்சிரும் ரொம்ப விட்டுலாம். ஃபினிஷிங்கில் நம்ம தட்டில் எடுத்து வச்சாச்சு. எங்கள் வீட்டில் மைனஸ் இல்லை, அதனால் நான் தயிர் ஊற்றிருக்கேன். ஏன்னா இந்த டைமில் திடீர்னு கேட்டதுனால. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவும் இருக்கும். கடைசியாக எண்டிங்கில் நான் கார்ன் போட்டிருக்கேன், பேபி கார்ன். ஆனால் நான் வேக வைக்கல, நார்மலாக தான் போட்டிருக்கேன். எங்கள் 3 பேருக்கு, எனக்கு, பாப்பாவுக்கு, தம்பிக்கு. உங்களுக்கு பிடிச்சனா என் பசங்க வாய்ஸ் கேளுங்க.